இதெல்லாம் போகக்கூடாது, ஒரு அணில் போகக்கூடாதுங்குதுங்களே இதுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 11:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் ஆடுங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போகல. வயலில் வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் அவங்க ஓட்டிகிட்டு போகல. மானம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மப்பு இருக்குது. மழை வருமா என்னன்ட்டு தெரியல. நேத்திக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடர் தீவனம் ஊற வைக்க போகிறோம். நேற்று வச்ச குண்டாலாம் வந்து இன்னும் எடுக்கலை, அப்படியே கிடக்குது. நம்ம அடர் தீவனம் ஊற வைக்க போகிறோம். என்னென்ன ஊற வைக்கிறோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஏண்டி தங்கம் பசிக்குதா? என் தங்கத்துக்கெல்லாம் பசிக்குதா? அவங்க வந்து வயல்லேருந்து வந்து கை கால் கழுவுறாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாம் வந்து இறங்கியாச்சு. பரணையிலேருந்து இறங்கி வந்து கற்றுதுங்க, எங்கே போனேன் நான் மட்டும் எங்களை மேய்க்காம அப்படின்ட்டு. அம்மா விடுறீங்க, ஏன்ட்ட விடுங்க. என் குட்டி தங்கம் நவருங்க. இப்போ வந்து இந்த பச்சை தண்ணி இறங்கலையா, அப்போ அடர் தீவனம் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து களைஞ்சி கொண்டு வந்து ஊற்றுனோம்னா அந்த தண்ணி எப்படி இறங்குங்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே போடுறா, நான் சேட்டை தெரியுமா? என் தங்கெல்லாம் இழைச்சி போச்சுடி, என் தங்கெல்லாம் இழைச்சி போச்சுடி. என் குட்டி தங்கமாக இழைச்சி போயிட்டாங்க. ஏன்டி அங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு? இங்கே போடுறீ, என்ன அங்கே குண்டாங்கிட்ட சண்டை? என்ன சண்டை குண்டான்ல? முன்னாடி சண்டை? என்ன சண்டை? அம்மா நல்லா பண்ண உள்ளார வந்து தலையை வச்சு நல்லா புசுன்னு இருந்தானுங்க. இப்போ என்னமோ நீட்டு வாட்டத்தில் போயிட்டானுங்க எல்லாரும். இப்போ 4 நாளாக இவங்களை தூக்கி உள்ளாரையும் போடலை, ஒன்றும் செய்யலை நம்ம. ஏன்னா பரணியவே பிரிச்சாச்சு. பரணியை பிரிச்சாச்சுன்னு வந்து எல்லாம் பயந்துடாதீங்க. நம்ம அந்த கூண்டை மட்டும் பிரித்து எடுத்துட்டோம். வரேன் இருங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ தீவன குண்டானை எடுத்து ஊற வைக்கிற சவுண்டு கேட்டாலே எல்லாம் கோரஸாக கற்றுவானுங்க. அதுமாரி கழுவி அடக்கி அண்ணி வைக்கும் போதும் ஒரு சவுண்டு வரும். நம்ம அடர் தீவனத்தை வந்து ஊற வச்சுட்டு மல்பெரி வயலுக்காச்சும் ஓட்டிகிட்டு போயிட்டு வரணும். அவங்க வந்து 1 மணி ஆகும் வரத்துக்கு. அதுக்காட்டி கொஞ்ச நாள் ஏதாச்சும் மேய்க்கணும். ஃபஸ்ட்டு குண்டான கழுவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தீட்டின கம்பு. இதெல்லாம் வந்து தீட்டாத கம்பு. இந்த 6 கேன்லையுமே வந்து தீட்டாத கம்பு தான் இருக்குது. இது எடுத்துகிட்டு போய் தான் நேற்று வந்து மிஷினில் கொடுத்து தீட்டிட்டு வந்தாங்க. அதில் வந்து கடலை இருக்குது, இதில் வந்து சோளம் இருக்குது, இதில் வந்து அரிசி இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து கம்பு தான் இருந்துச்சு. நம்ம ஊற வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டோம். நம்ம பயிர் செஞ்ச கம்பு எல்லாத்தையுமே வந்து விக்கில நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த குச்சி மாதிரி கிடக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து 2 வாட்டி அலசிட்டு தான் நம்ம ஊற வைப்போம். அலசும் போது வந்து இதெல்லாம் தனியாக மிதந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 5 படி போட்டுக்கோம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மாகாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படி ஒரு படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த படியால் 2 படி வந்து இது பிடிக்கும். 2 படி தான் ஒரு மாகாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கே மாகாணினா என்னன்னு தெரியாது. படின்னு சொன்னால் தான் எங்கள் வீட்டிலலாம் தெரியும். இங்கே வந்து தான் மாகாணினா என்னங்கிறத வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து 2 படி ஒரு மாகாணி. உப்புலாம் வந்து இங்கே அப்படி தான் வைக்கும். மாகாணி 10 ரூபா தான் விற்கிறாங்க. இதில் வந்து ஒரு 5 படி போட்டுக்கலாம்ப்பா. நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ 6 மாகாணி, அதாவது படிக்கணக்கு வந்து 12 படி கம்பு போட்டிருக்கோம். ஒரு மாகாணி வந்து சேர்த்து ஊற வைக்க சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மேய்ச்சல்லாம் இருக்காது. இப்போ வயலில் வந்து வேலை இருக்கிறதுனால மேய்ச்சல் இருக்காது. ஒரு படி சேர்த்து ஒரு மாகாணி வந்து சேர்த்து ஊற வைக்க சொன்னாங்க. அதனால் ஒரு மாகாணி போட்டிருக்கோம். இப்போ வந்து சோளம் வந்து ஊற வைக்க போகிறோம்.
இது கடையில் வந்து சோளத்தை வாங்கி இங்கே பாருங்கள், ஒரு சோளம் வந்து 4ஆக உடையிற மாதிரி இந்த பதத்துக்கு வந்து மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இப்படி வச்சா தான் அதுங்களுக்கு செரிமானம் ஆகும். முழுசாக வச்சா வந்து செரிமானம் ஆகாது. இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து 4ஆக உடச்சிக்கணும். 2ஆ 4ஆ அப்படி உடச்சோம்னா இதேமாரி ரவை பதத்துக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 2 மகாணி. இப்போ அரிசி வந்து போட்டுக்கலாம். நம்ம எப்படி அடை தீவனம் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு வந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 11:15க்கு வந்தேன். மணி வந்து 11:48. இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம அளந்து கொட்டி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருந்துருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் தாண்டிச்சு. இந்த ஒரு வீடியோ எடுக்க வந்ததுக்குள்ளார வந்து எனக்கு 1008 வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி ஒரு 7-8 வேலை இடையில அதை போய் செஞ்சுட்டு வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் ஊற வச்ச பாடில் மணி 12 ஆக போகுது. இப்போ நம்ம வந்து விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து அதில் வந்து 6 மகாணி வந்து கம்பு போட்டிருக்கோமா, 2 மகாணி வந்து சோளம் போட்டிருக்கோம், 2 மகாணி வந்து அரிசி போட்டிருக்கோம். இதில் வந்து கோதுமை இல்லை. கோதுமை இருந்துச்சுன்னா அரிசி வந்து 2 படி போட மாட்டோம், அதாவது 2 மகாணி போட மாட்டோம். 1 மகாணி அரிசியும் 1 மகாணி வந்து கோதுமையும் போட்டுப்போம். கோதுமை இல்லாததுனால 1 மகாணி அரிசி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இன்றைக்கி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்போட இது வந்து நிறையா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இப்போ அதான் நிறையா இருக்குது, கம்பு தான் நிறையா இருக்குது. நம்ம கொல்லையிலே விவசாயம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து அளவு வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். விலைக்கு வாங்கி போடுறதுலாம் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்கோம், கம்மியாக வந்து போட்டிருக்கோம். அதான் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ போய் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஆட்டுக்கு தான் வைப்போம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மீதி விஷயத்தை பார்க்கலாம். பிடிக்கும்போது அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் இப்படி தான் ஊற வைக்குவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அளவு வந்து மாற்றி ஊற வைப்போம். எது கூட இருக்குதோ கூட போட்டோமோ, எது கம்மியாக இருக்கோ அதை கம்மி பண்ணிப்போம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே தண்ணி ஊற்றி ஊற வச்சதும் இதெல்லாம் அந்த குச்சி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த கொங்கையெல்லாம் வந்து மிதக்குது பாருங்கள். இதை வந்து வடிகட்டிட்டு இன்னொரு வாட்டி வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலசி மறுபடியும் வடிகட்டிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஊற வைப்போம். இந்த தண்ணியவும் வடிகட்டி கீழே ஊற்றிட மாட்டோம், ஆட்டுக்கு தான் வந்து கொடுப்போம். இந்த தண்ணியில் வந்து அவ்வளோக்கு சத்து இருக்கும். ஏன்னா எல்லாம் தானியம் ஊற வச்ச தண்ணி இல்லையா, அதனால் வந்து கீழே ஊற்றிட மாட்டோம், ஆட்டுக்கு தான் கொடுப்போம். தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி கல் உப்பு போட்டு கலந்து வச்சு விட்ருவேன். ஆடுங்க வந்து சூப்பராக குடிச்சிடும். இப்போ அடை தீவனம் தண்ணியில் வந்து பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இது இல்லாமல் நம்ம கடலப்புண்ணாக்கு ஊற வச்சுருக்கோம், அதுலேயும் உப்பு போட்டு பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து கொண்டாந்து அதையும் வச்சுருவோம். கூட வரீங்க, வாங்க 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 வாங்க. அது ஒரு 2 பேருமே மேலேருந்து குடிச்சு வரத்த. வாங்க வாங்க வாங்க. அடி பிச்சு விட்டேன். போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். கடிக்கிறேன்டா போடா, கடிக்கிறேன்டா. அலுமையை பிள்ளை கடிக்குதுறாங்கிறேன், உள்ள விட்றேன். அலுமையில பிள்ளை கடிக்குதுங்கிறேன். நல்லா 2-3 இடத்துல நறுக்குன்னு கடிச்சிட்டான். சரியான ஆளாக இருக்கே. காலை மேய்ச்சல் மேய்ச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் அடை தீவனம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து அடை தீவனம் அள்ளி வச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. டேய் அடி 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 கழியடே, எவனாச்சும் முட்டுங்க, அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு நாளைக்கு அடை தீவனம் வைக்கிறேன். ஏன்டா வந்துட்டு பால் குடிக்கிறவன்? இந்த கூட்டத்தை தான் எவனோ குடிச்சிட்ருக்கான். தங்கங்களா, சின்ன பிள்ளையெல்லாம் நீங்களாம் சாப்பிட்லையா? உங்களுக்குலாம் நான் வேறு இனிமேல் கொஞ்சம் தனியாக வேறு பழகணுமாடா? ஒருத்தவங்க ஊட்டினதை பார்த்தாலும் இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏய் நெத்தி வேலை கம்முன்னு சாப்பிடு. வானம் வந்து இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குப்பா. நேத்தி
நேற்று 2 நாளாக நல்லா இருந்துச்சு. நேற்று நல்லா இருந்துச்சு, முந்தா நாள் மதியானத்துலேருந்து பரவாயில்ல. நேற்று வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுது. இன்றைக்கி ஆனால் காலையிலேருந்து வானம் மூடிக்கிட்டே தான் இருக்குது. இப்படியே தான் இருக்குது, இருட்டாகவே இருக்குது. ஆனால் மழை வந்து பெஞ்ச படல, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் காலையில் இருந்ததை விட இப்போ வந்து இருட்டிடுச்சு இன்னும். வரேன் வரேன். கூடவில் கால வைக்கூடாது. ஐயோ என் சின்ன தங்கமே கூடவில் வச்சுட்டு ஏறி தங்கம். இந்த வரேன் மயில. அடாடாடாடாடா. அலாட்டே உங்களுக்கு தான் தலை வெட்டுறதுக்கு போகிறாங்க. தின்னு முடிச்சுட்டு போகலாம். அவங்க போகிறாங்கம்மா, சவுண்டு விட்றாங்க. தின்னடி தங்கம். சின்ன பிள்ளை தின்னுங்க. கூப்பிடுங்கடா. கேட்ட கட்டி வச்சுட்டு போங்க. அவங்க போகிறாங்களா கூப்பிட்றத பாருங்க. இங்கே வா மயிலே, இங்கே வா. தலை வெட்டி வச்சுட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. வாங்க. சின்ன வாண்டு கூப்பிடுது பாருங்க. எல்லாம் தின்னதுமா போகுது பார்த்தீங்களா மேய்ச்சலுக்கு. அதெல்லாம் தின்னு முடிச்சிருக்குங்க. சுத்தமாக கழுவி வச்ச மாரி ஆயிருக்கும் குண்டாலாம். ஒன்று அங்கேருந்து குண்டு மேலேருந்து ஒடியாத பாருங்க. ஒடியா கீழே இறங்க. இங்கே வா. கேட்டால் கட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அம்மா மயில இங்கே வாயா, இங்கே வாடி. என்னடா இன்னமாடா தலை வெட்டி வைக்கிறாங்க. போய் 1/2 மணி நேரம் ஆக போகுது. மானமே மழை வந்துடும் போல இருக்குது. எல்லாம் வேற ஆவலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் திறந்து விடுவோன்னு இருக்காங்களா? நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து வாசல் கோலம் பார்க்கல இல்லையா? நேற்று வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு. இன்றைக்கி வாசல் கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கப்பா. நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா கழி நட்டு கொஞ்சம் மல்பரி தழையும் வேப்பத்தழையும் அறுத்து கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கட்டி வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஆடுங்கள்லாம் ஓட்டிகிட்டு வயலுக்கு வந்தோம். ஏன்னா ஆடுங்க வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கட்டுறதுக்கு முடியாது. எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறும். அதனால் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு தான் வந்து ஆடுங்களை வந்து திறந்து விட்டோம். எல்லாம் போடுன்னு போட்டுட்ருக்கானுங்க பாருங்கள். செத்த நாய்க்குள்ளே வந்து அவ்வளோ தலை கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் தான். அவங்களுக்குலாம் அறுத்து வச்சா தீனியெல்லாம் பற்றவே மாட்டேங்குது. வெளியில் போய் நல்லா வயிறு ஃபுல்லாக மேஞ்சவனுங்க. இதெல்லாம் வந்து ஒரு காவாசி வயிறு நம்பாது. இருந்தாலும் கொஞ்ச நாள் இப்படியே ஓட்ட வேண்டியது தான். இதை வந்து தின்னுட்டு அடுத்து வந்து நம்ம இந்த வயல்லையே வந்து பில்லு மேய ஆரம்பிச்சிடுவானுங்க. அடத்தீவனம் சாப்பிட்டாலே ஆடுங்க வந்து கொஞ்சம் பசி தாங்கும். நம்ம வெறும் பசுந்தீவனம் கொடுத்தா தான் வந்து அடிக்கடி கத்திக்கிட்டே பசியில் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க. அடத்தீவனம் கொடுத்துருக்கனால வந்து எங்களுக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகும்பா. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொம்பு வந்து வழக்கம் போல் சண்டை போட்டுட்ருக்கு. ஒரு பாறையவும் ஊனி வச்சு அதுலேயும் 4 குச்சை வந்து கட்டி வச்சுருக்காங்க. சின்ன வாண்டு நேற்றி போட்ட வேப்பங்குச்சியை வந்து பட்டையை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேய்ஞ்சி முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கா வீட்டுக்கு வருவானுங்க. அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு முடிகிற அளவு கொஞ்சம் கொட்டாயை கூட்டி விடணும். நம்ம இன்றைக்கி காலையில் வந்து கூட்டவே இல்லை கொட்டாயை. வெளியில் வரைக்கும் அது கூட்டி விடணும். கண்ணாபின்னான்னு கிடக்கு. போய் அந்த வேலையை பார்ப்போம். எல்லாம் மேய்ஞ்சிட்டு வரட்டும். ஆடுங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமே இருட்டின மாதிரி ஆகி போச்சு. நம்ம கொட்டாயெல்லாம் கூட்டி முடிச்சாச்சுப்பா. எல்லாம் இன்னும் வந்து படுக்கலை. கொஞ்சம் பேர் மட்டும் பண்ணை மேலே ஏறி இருக்காங்க. இப்போ தான் கூட்டினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் படுக்கிறாங்க. ராத்திரி எப்போ மழை வருதோ என்ன செய்யுதோ.
ஓகேப்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.